இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பல்வேறு விதமான சென்டென்சஸை எப்படி ஆங்கிலத்தில் அமைக்கிறது, ஹவு டு ஃப்ரேம் சென்டென்சஸ் அண்ட் ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், particularly in present tense. சாதாரணமா அவன் வருகிறான் அப்படிங்கிறத நம்ம he comes, அவன் வருகிறான், he comes, subject plus verb. அவன் சப்ஜெக்ட், வருகிறான் verb, he comes. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடன் வருகிறான் அப்படிங்கும்போது வித் மீ, உடன் அப்படிங்கிறதுக்கு வித், மீ அப்படின்னா என்னுடன், வித் மீ. உன்னுடன் அப்படின்னா வித் யூ. என்னுடன்னா வித் மீ, உன்னுடன் அப்படின்னா வித் யூ. எங்களுடன், எங்களுடன் அப்படின்னா வித், உடன்னாலே வித்து போட்டுடணும், உடன் அப்படின்னாலே வித்து. எங்களுடன் அப்படின்னா வித் அஸ், வித் அஸ். அவர்களுடன், வித் அவர்களுங்கும் போது தெம், வித் தெம். என்னுடன் அப்படின்னா வித் மீ, உன்னுடன் அப்படின்னா வித் யூ, எங்களுடன் வித் அஸ், அவர்களுடன் அப்படின்னா வித் தெம். he comes with me, he comes with me, என்னுடன் வருகிறான். he comes with you, அவன் உன்னுடன் வருகிறான். he comes with you, he comes with us அப்படின்னா அவன் எங்களுடன் வருகிறான். he comes with them அப்படின்னா அவன் அவர்களுடன் வருகிறான். இல்லையா? இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். he comes, இங்க பாருங்க, he comes with me, he comes with you, he comes with us, he comes with them. என்னுடன், உன்னுடன், எங்களுடன், அவர்களுடன். இல்லையா? ஈஸியா நீங்க he மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும், கம்ஸ் வெர்போட ஒரு எஸ் சேர்ந்துரும். he வரும்போது he should use yes with the verb. he comes with me, he comes with you, he comes with us, he comes with them. she goes, அவள் போகிறாள். அவள் போகிறாள், she goes. கல்லூரிக்கு போகிறாள் அப்படின்னு சொல்லணும், கல்லூரிக்கு. கல்லூரிக்கு அப்படிங்கும் போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? இக்கு டு. இல் அப்படின்னா இன். உடன் அப்படின்னா வித். ஆக, ஃபார். பற்றி, about. இல்லையா?
இப்போ கல்லூரிக்கு போகிறாள், கல்லூரிக்கு அப்படிங்கும்போது டு யூஸ் பண்ணும் இல்லையா. she goes, எங்க போறா, டு. she goes to கல்லூரிக்கு, காலேஜ். she goes to the college or she goes to college. she goes to college. she goes to college. அவள் கல்லூரிக்கு, இக்குங்கிறத நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இணைப்பு சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா to. she goes to college. she goes to temple. she goes to class, music class. she goes to music class. she goes to temple. she goes to college. நாங்கள் வருகிறோம். இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். நாங்கள் வருகிறோம். வருவோம் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். வருகிறோம் அப்படிங்கிறத பிரசன்ட் டென்ஸ் இல்லையா. நாங்கள் வருகிறோம். நாங்கள் திருச்சியிலிருந்து வருகிறோம். எங்கேருந்து வரீங்க? திருச்சி உங்க ஊரா அப்படின்னா என்ன சொல்லணும்? திருச்சியிலிருந்து வருகிறோம். நாங்கள் திருச்சியிலிருந்து வருகிறோம். எப்படி நீங்க சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? நாங்கள், வி. இதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க திங்க் பண்ணி வைங்க, நோட் பண்ணி வைங்க, எழுதி வைங்க, கரெக்டாக எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்.